இனிமேல் நான் தப்பு செய்யாம பார்த்துக்கிறேன். இல்ல, நீ செய்த தவறுக்கு தேவனால் நீ கழுவப்படணும். ஆமென். நீ கழுவப்படாமல் அதுக்கு பிறகு நீ என்னதான் சரி பண்ணிக்கிட்டாலும் அப்ப ஆண்டவரை நோக்கி கேட்கணும். அதான் தாவீது ஒரு பாவம் பண்ணிட்டான், அது வெளியே தெரியாதுன்னு நினைச்சான். அவன் அந்தரங்கத்தில் செய்த பாவம் அப்படித்தானே. அவன் அந்தரங்கத்தில் தான் அந்த பாவத்தை செஞ்சான். யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாதுன்னு அவன் ராஜாவாவே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறான். ஸ்டில் நீதியுள்ள ராஜா, ஸ்டில் நீதியுள்ள நியாயாதிபதி யாரு? தாவீது. அப்படியே இருக்கிறான். அங்கிருந்து நாத்தான் தீர்க்கதரிசி வருகிறார். தாவீது தாவீது உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லணுமாக்கும். என்னையா? சொல்லுங்க சாமியாரே, சொல்லுங்க கேட்கிறேங்கிறான். உடனே நாத்தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒருத்தனுக்கு 1000 ஆடு இருந்துச்சுப்பா. அவனுக்கு ஏத்தாப்படி ஒருத்தன் குடியிருந்தான் பாரு, அவனுக்கு ஒத்த ஆடு இருந்துச்சு. என்னது? ஒத்த ஆடு ஒன்று இருந்துச்சு. வழிப்போக்கன் ஒருத்தன் வந்தானா, இந்த வழிப்போக்கன் வந்தவனிடத்தில் அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவனுக்கு சாப்பாடு போடணுங்கிறதுக்காக இந்த ஒத்த ஆடு வச்சிருந்தவனுடைய ஆடை எடுத்து கசாப்பு பண்ணிட்டான் சாமி அப்படின்னு சொன்னோடனே தாவீது உடனே பட்டயத்தை உருவிட்டு சொல்றான், அப்படி செய்தவன் யார்? அவன் என்ன செய்யப்படணும்? கொல்லப்படணும். ஏன்னா தாவீது அடுத்தவனுடைய வீட்டில் பிரவேசித்தது, அடுத்தவனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசித்தது யாருக்கு தெரியாது? எவனுக்கும் தெரியாது. ஆனா யாருக்கு தெரிந்தது? தேவனுக்கு தெரிந்தது. தேவனுக்கு யார் அனுப்புனது? எவனுக்கும் தெரியாததுனால ஸ்டில் அவன் யாருதான்? நீதியுள்ள ராஜா. பட்டயத்தை உருவிட்டு அவனை கொல்லணும். அப்படின்னா ஒன்னத்தாண்டா கொல்லணும்னாரு. என்ன சாமி சொல்றிய? என்னைய கொல்லணும்? ஆமா, உனக்கு பிரச்சனை, உனக்கு இச்சைனா, உனக்கு தேவைன்னா, உனக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்கா? ராஜாவுக்கு எத்தனை பொண்டாட்டி, எத்தனை மறுமனையாட்டி இருக்கா? உனக்கு தேவைன்னா நீ யார்கிட்ட போயிருக்கலாம்? நீ அடுத்தவன் மனைவிட்ட எப்படி நீ பிரவேசிக்கலான்னும் போது இப்ப யாரை கொல்லணும்னு தோணுது? செத்தான் தாவீது. அவன் போய் தேவனிடத்தில் அழுகிறான், ஆண்டவரே என்னை சுத்திகரிக்கணும். ஈசோப்பினால் என்ன செய்யும்? சுத்திகரியும். அப்பொழுது நான் என்ன ஆயிருவேன்? சுத்தமாவேன். என்னை மறுபடியுமாக உயிர்ப்பியும். நான் செத்து போனேன், என்னை மறுபடியுமா கழுவும். ஏன்? திரும்ப நிலைக்கணும்னா கழுவப்பட்டா தான் முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கழுவப்படாமல், சொல்லுங்க, கழுவப்படாமல் நான் இனி சரி பண்ணி கொள்ளுகிறேன். வாய்ப்புள்ள ராஜா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கழுவப்படாமல் நான் இனி சரி பண்ணி கொள்ளுகிறேன். என்ன கிடையாது? வாய்ப்பு கிடையாது. நீ செய்த தவறுக்கு, நீ செய்த பாவத்துக்கு, நீ செய்த குற்றத்துக்கு ஆண்டவரை நோக்கி மண்டியிட்டு அழுது, ஆண்டவரே என்னை மன்னிக்கணும், என்னை மன்னிக்கணும், என் பாவத்தை மன்னிக்கணும், என் அக்கிரமத்தை மன்னிக்கணும், என்னை கழுவணும், என்னை சுத்திகரிக்கணும். நான் மனதார நான் என்ன செய்கிறேன்? மனம் வருந்தி கேட்கிறேன்னு தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தால் தேவன் நிச்சயமாய் நம்முடைய பாவம் இரத்தாம்பரம் போல சிவப்பாய் இருந்தாலும் அதை வெண்மையான பஞ்சை போல கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமாதானுங்களே? ஆமா, தேவன் மன்னிப்பார். தேவன் மன்னிக்கிறதுக்கு தயபெருத்தவர். நாம் ஆராதிக்கிற தேவன் கடுமையானவர் அல்ல, மன்னிக்க தயபெருத்தவர். ஆனால் பாவங்கள் நிமித்தம் வருந்தத்தக்கதான, பாவங்கள் நிமித்தம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கத்தக்கதான உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேணும். அதை விட்டுட்டு நான் வீம்பு பிடிப்பேன், நான் முரண்டு பிடிப்பேன். இது சவுலுக்கு இல்லை பாருங்க. சவுலுக்கு இதே மாதிரி சில தவறுகள் இருந்தது. தேவனுக்கு விரோதமாக சில காரியங்களை இந்த தாவீது செய்தது போல இல்லாட்டினாலும் வேறு சில காரியங்களை செய்து கொண்டிருந்தான். அவைகளை சாமுவேல் உணர்த்தி பார்க்கிறார். ஆமென். சவுலுக்கு சாமுவேல் இருந்தார், தாவீதுக்கு நாத்தான் இருந்தார். ஆமென். நான் சொல்றது புரியுங்க. சவுலுக்கு யார் இருந்தா? சாமுவேல் ஆலோசனைக்காரராக இருந்தார். இவருக்கு யார் இருந்தா? தாவீதுக்கு நாத்தான் தீர்க்கதரிசியாக இருந்தார். சாமுவேல் அநேக இடங்களிலே அவனை வலியுறுத்தி பார்க்கும்போது சவுலுக்கு என்ன மனசு வரல? தன்னை மாற்றிக்கொள்ளணும், தன்னுடைய செயல்கள் நிமித்தமாய் வருந்தணும், தன்னுடைய செயல் நிமித்தமாக நாம் திருந்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரல. மாறாக அவனுக்குள்ளே இருந்த பதவி வெறி, அவனுக்குள்ளே இருந்த மார்க்க வெறி அவனை மூர்க்கம் கொண்டவனாய் மாற்றியது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ண ஈசாவினுடைய வீட்டுக்கு போகிறேன். அவன் பேர் என்ன? ஈசாயினுடைய வீட்டுக்கு போகிறேன் என்று அவன் கிளம்புகிறதை சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானேன்னு சாமுவேல் சொல்றாயா? அப்ப சாமுவேல் யாரை ஃபேஸ் பண்ண முடியாம இருந்துச்சு? ஒரு ஊழியக்காரன். இன்னைக்கு சில ஊழியக்காரர்கள் சிலரை ஃபேஸ் பண்ண முடியறதில்ல. பிகாஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற முரட்டு இருதயம், அவர்களுக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமை, அவர்களுக்குள்ள இருக்கிற என்ன சொல்லுகிற திருந்திக் கொள்ள முடியாத சுவாபம். அப்படிப்பட்டவங்களை எந்த ஊழியக்காரன் என்ன செய்ய முடியாது? ஃபேஸ் பண்ண முடியாது.
பிரைஸ் எல்லாம். ஊழியக்காரர் பேசினா மாத்திக்கிடுவோம், ஊழியக்காரர் திட்டினா திருந்திடுவோம், ஊழியக்காரர் எச்சரித்தா நம்ம அந்த பாதையிலேருந்து விலகிக்கிடுவோம். அப்படி சிலருக்குள்ள என்ன வரமாட்டேங்குது, இருதயம் வரமாட்டேங்குது. சவுலை போல சாமுவேல் கர்த்தர்ட்ட சொல்றாயா, நான் சொன்னா அவன் என்னை கொன்றுவான். ஆமென். சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணது யாரு? சவுல் எல்லா யுத்தத்துக்கு போகும்போதும் அவனுக்கு வழிகாட்டியா இருந்தது யாரு? யாரு சொல்லுங்க? இந்த சாமுவேல். ஆனா இந்த சாமுவேல் இப்ப யாரை ஃபேஸ் பண்ண பயப்படுறான்? ஆனா நாத்தான் பயப்படல. தாவீது தானே. என்னது? தாவீது தானே. அவர் ராஜாவா இருந்தா என்ன நேர அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாவீது ஊழியர்களை அணுகின விதமும் சவுல் ஊழியர்களை அணுகின விதமும் வித்தியாசமா இருந்தது. இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஊழியக்காரர்களை எப்படி அணுகுகிறோம்? அவங்க சொன்னா கேட்டுக்கிடணும் அப்படின்னு அணுகிறோமா? நான் சொல்றத அவர் கேட்கணும்னு அணுகிறோமா? நீ சொல்றத கேட்கறதுக்கு தேவன் எங்களை ஊழியக்காரரை வைக்கல. நாங்கள் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு நடக்க வேணா நீ விசுவாசியா இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நேற்றைக்கு வாலிப பிள்ளைகள்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், எதற்காக ஐஸ்வர்யவான் பாதாளம் போனா? ஏற்கனவே 2 முறை சொல்லி இருக்கிறேன் நான். எதற்காக ஐஸ்வர்யவான் பாதாளம் போனா? அவன் ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தான் என்பதற்காகவா? அவன் இரத்தாம்பரம் உடுத்தினான் என்பதற்காகவா? சம்பரியமாய் சாப்பிட்டான் என்பதற்காகவா? அதெல்லாம் வேதத்தில் அனுமதி கிடையாதா? நீதிமான்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வர வேண்டியது இல்லையா? நீதிமான்கள் அப்படி இருப்பார்கள் என்று இருக்குதா இல்லையா? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளை போல இருப்பார் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார் இல்லையா? உன் மனைவி உன் தோட்டத்தை திராட்சை தோட்டத்தை போல இருப்பார் சொல்லியிருக்காரா இல்லையா? கனி தருகிற திராட்சை கொடியை போல இருப்பார் சொல்லியிருக்காரா இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அப்படி ஆசீர்வதிக்கப்படுவான் இருக்கு இல்லையா? அப்ப அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது குற்றமா? அப்படி அல்ல. அங்க முடிக்கும் போது சொல்றாரு, பூமியில் அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசியும் உண்டு. அவர்கள் சொற்படி கேட்டால் அவர்கள் ஆபிரகாமினுடைய மடிக்கு வரட்டும், இல்லைன்னா உன் கூட தள்ளப்படட்டும்னாரு. அவனுடைய பிரச்சனை என்ன? சம்பரியமாய் வாழ்ந்ததல்ல. அவனுடைய பிரச்சனை ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மனம் இல்லாமல் போனது. ஆமென். சிலருக்கு பணம் வந்தோடனே, சிலருக்கு காசு வந்தோடனே, சிலருக்கு அதிகாரம் வந்தோடனே, சிலருக்கு பதவி வந்தோடனையும், சிலருக்கு செல்வம் பெருகணும்னையும், இல்ல சிலருக்குள்ள மேட்டிமை வந்தோடனே. இது எதுவுமே வரல, மேட்டிமை மட்டும் வந்துருச்சுன்னா உடனே அவன் நினைப்பான், இந்த ஆள் என்ன பண்ணிடுவார்னு பார்க்குறேன், இந்த ஆள் என்ன கிழிச்சிருவார்னு பார்க்குறேன். நான் ஒன்றும் கிழிக்க முடியாது, சாதாரண அப்ப சந்தையா, நான் ஒன்றும் கிழிக்க முடியாது. ஆனா என்ன கிழிச்சிருவாரான்னு கேட்ட வாயை தேவன் கிழிக்காம விட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். நான் சாதாரணமானவன், நான் ஒன்றும் செய்ய போறதில்லை. நீ என்னை எதிர்த்தாலும் தோத்துறோம், நீ என்னை தோத்துறையான்னு சொன்னாலும் தோத்துறோம், என்னை தேவனுடைய ஊழியக்காரனை பார்த்தாலும் தோத்துறோம், நீ தேவனுடைய ஊழியக்காரனை பார்க்கலைனாலும் தோத்துறோம். நான் என்னுடைய வேலையை செஞ்சுட்டு போயின்னே இருப்பேன், அவ்வளோதான். இவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம், இவர் என்ன. ஆமென். நீ தான் நாட்டப்பட்டவன். ஆமென். நான் அனுப்பப்பட்டவன். உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன தேவன் அனுப்பி இருக்கார், நீ என்ன செஞ்சப்பட்டிருக்க, தேவன் நாட்டி இருக்கார். நான் இங்க இருப்பேன், நாளைக்கு வேற எங்கேயும் கூட போயிடலாம். ஆனால் நீ இங்க இருப்ப. இந்த ஊழியக்காரன் என்ன புடுங்குறான்னு பார்ப்போம்னு கேட்கிற அளவுக்கு தேவன் என்ன இங்க நாட்டல. ஆனா நீ நாட்டப்பட்டிருக்கிற. இந்த வார்த்தைக்கு தேவன் உன்னை புடுங்குனா நீ என்ன பண்ணுவ? சிந்திச்சு பாருங்க. தைரியமாக ஊழியருக்கு எதிராக இன்னைக்கு விரல் நீட்டிடலாம், தைரியமா ஊழியக்காரர்கள் இடத்துல பதில் பேசிடலாம். தயவு செய்து அவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கானவர்கள், உங்களை நடத்துகிறவர்கள், அவர்கள் உங்கள் உத்தரவாதிகள். நாத்தான் தாவீது ராஜா என்று அறிந்தும் என்ன செய்யல, பயப்படல. ஆனா சாமுவேலுக்கு சவுலை குறித்து என்ன வந்துச்சு? பயம் வந்துருச்சியா? பயந்துட்டான். அவன் சொல்றான், நான் ஈசாயினுடைய வீட்டில் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண போனேன்னு சவுல் கேள்விப்பட்டானா என்ன கொன்றுவாயான்றான். ஆண்டவர்கிட்ட அப்படியே ஜெபம் பண்றான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? ஆனா தாவீது ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டான். அது எவனுக்குமே என்ன செய்யாது, தெரியாது. அது யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. இவன் போய் டைரியா ஆடு இருந்துச்சு, ஏத்து அப்படி ஒரு ஆடு இருந்துச்சு, 1000 ஆடு இருந்துச்சு, இவன் பிடிச்சி சாப்பிட்டு வச்சுட்டான் அப்படின்னு அவனுக்கு சொல்லிட்டு, நீ தான் அதை செஞ்ச, நீ இப்படி செஞ்சிருக்கலாமான்னு கேட்ட உடனேயும் தாவீது, இந்த ரகசியம் உனக்கு எப்படி தெரியும்? இரு, நீ உயிரோட இருந்தா யாருக்கு ஆபத்து? எனக்கு ஆபத்து. என் ரகசியத்தை நீ என்ன செஞ்சுட்ட, தெரிஞ்சுக்கிட்ட. அதனால ஒன்றும் இல்லை, அப்படியே ரகசியமாக வாங்கய்யா உள்ள எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கூட்டிகிட்டு போய் ஒரு கத்தி, உருவன கத்தி அப்படியே கழுத்தில் அறுத்திருந்தா யாருக்குமே என்ன செய்யாமல் போயிருக்கும், தெரியாமல் தான் போயிருக்கும். ஆனால் தாவீது நினைத்தான், கர்த்தருக்கு தெரிந்து விட்டது. ஆமென். கர்த்தருக்கு தெரிந்து விட்டது. நான் செய்தது யாருக்கு தெரியுது? அந்த பெண்ணினுடைய கணவருக்கு தெரியாது, சுற்றி இருந்த வீட்டுக்காரவங்களுக்கு தெரியாது.
ஆமென். ஆனா யாருக்கு தெரிஞ்சிருச்சு? கர்த்தருக்கு தெரிஞ்சிருச்சு. இனி நான் மறைந்து வாழ முடியாதுன்னு நினைச்சவன் அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சான்? கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி. இப்ப